அதுக்கு டாக்டர் பெய்லி, யாருன்னே தெரியாத பேஷண்ட் கிட்டேருந்து ஆர்கன ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம். அதுக்கு முதல்ல அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க கிட்டேருந்து சம்மதம் வாங்கணும். அவங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிறிஸ்டினாவும் ஸ்டீவன்ஸும் ஒருவேளை அந்த ஃபேமிலியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டா இந்த ஹார்வெஸ்ட் சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, முதல்ல போய் கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பெய்லி அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டினாவும் ஸ்டீவன்ஸும் கீழே ரிசப்ஷனுக்கு வந்து தான் கிட்ட கிடைச்ச கீயை கொடுத்து இதை போலீஸ்கிட்ட கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலியை கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட், ஏன் அந்த பேஷண்ட்டோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ஜார்ஜ், உங்ககிட்ட ஆர்கன் டோனர் இருக்காரா, அவர் பிளட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கிறிஸ்டினா ஓ நெகட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவன்ஸ் அந்த பேஷண்ட் கிட்ட வந்து, உங்கள் ஆர்கனை டொனேட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயந்தான், ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு என் வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சுன்னா கொஞ்சமாவது பெட்டராக ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சமாவது பொழைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போதே அவருடைய ஹார்ட் உடனே அப்படியே ஸ்டாப் ஆகிடுது.